நாட்களிலே எலியா இருந்தார். எலியா அவர் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், 4 காரியங்கள் நீ செய்ய வேண்டியது பெண்டிங் இருக்கிறது, அவைகளை நீ செய்ய வேண்டும். அப்போ எலியா ஒரு சில காரியங்களை சொல்லுவார். ஐயா ஆண்டவரே, என்னால முடியாது, இல்ல இதோ இந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்துக்கொண்டு அந்த எனர்ஜினாலே நீ புறப்பட்டு போய் இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஸ்தானத்திலே எலிஷாவை அபிஷேகம் பண்ணணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எலிஷா அங்கு ஒரு பெரிய எஜமானனாக இருக்கிறார். 12 ஏர் மாடுகளை அவர் உழுது அதனால வருகிற லாபத்தை ஒரு எஜமானனாக எலிஷா இருக்கிறார். நடந்தது என்ன? எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை வாசிங்களேன். இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி போதும். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவை பின்பற்றினான். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை விட முடிகிறதா? ஆண்டவர் சொல்கிறார், அப்படி விட முடியும் என்றால் உன்னை அநேக ஜாதிகளுக்கு, அநேக ராஜாக்களுக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன். இப்ப எலிசா, ஆண்டவரே, எஜமான் அந்த எலியாவை பார்த்து, ஐயா என்னால விட முடியாது, நான் வர முடியாது, நான் இவ்வளவு காரியங்களை நான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு எஜமானாச்சு, ஒரு நல்ல மேனேஜர் போஸ்டிங் எனக்கு இருக்கிறதே, 12 ஏற்பாடுகள் என்றால் அப்போ அவனுடைய நிலம் எவ்வளவாக இருந்திருக்கும், அதனுடைய விளைச்சல் என்ன, அவன் எத்தனை பேருக்கு போஷாக்காக இருந்தார், தன்னுடைய குடும்பத்தின் ஸ்டேட்டஸ் என்ன. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு இந்த சால்வையை எலிசாவின் மேல் போடுகிறார். உடனே நாம் பார்க்க முடியும், அவன் தன் மாடுகளை விட்டு எலியாவை பின்பற்றினதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்த வசனத்தை பார்ப்போம் என்றால், எலிசா என்ன செய்கிறார்? தன்னுடைய மாட்டை எல்லாம் அடித்து அதை புசிக்க கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை திரும்ப இந்த மாட்டின் காரியங்கள் எல்லாம், அந்த உழுவதற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்னை திரும்ப இந்த மாடுகளை ஓட்டுவதற்காக என்னை அட்ராக்ட் செய்து விடும் என்று சொல்லி அதையும் அடித்து துண்டு துண்டாக வெட்டி அதையும் அந்த இறைச்சியை செய்வதற்காக எரிந்து விடும்படியாக செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 21 விட்டு போய் பிடித்து அடித்து மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அப்பொழுது அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இதுதான் அங்கு எலிசா செய்ததாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். திரும்ப இந்த ஏர்மாடுகள் என்னை அட்ராக்ட் செய்து விடும், திரும்ப இந்த பழைய தொழில் என்னை ஈர்த்து விடும் என்கிற, அதை நான் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி எலிசா என்ன செய்கிறார் என்றால், அந்த மாட்டை வதித்து அதை அடித்து எல்லாரும் புசிக்கும்படியாக செய்து அதனுடைய மரமுட்டுகளையும், ஒருவேளை திரும்ப ஊழியம் செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா திரும்ப நான் ஏர் கொள்வதற்காக போய்விடுவேன் என்று சொல்லி அப்படியாக அவன் தீர்மானம் எடுக்கல. ஏனென்றால் ஒருமுறை பேதுருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் கடந்து போய்விட்டார், அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், நமக்கு போஷாக் என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப மீன் பிடிப்பதற்காக சென்று விட்டார். திரும்ப 3 முறை அழைத்து அவர்களை அபிஷேகித்ததாக அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆக எலிசாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒருவேளை இன்னும் பழைய காரியங்கள் இருக்குமே என்றால் அவைகளை ஒழிப்பதற்காகவே சிலுவையில ஆண்டவர் முழுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதனாலே நாம் முக்கியப்படுத்த விரும்புகிறது, எலிசா எல்லாவற்றையும் அகற்றி விட்டு பார்க்கிறோம், அவன் எழுந்து
எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாமும் கூட எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக இப்பேற்பட்ட தருணங்களை, இப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், அவருடைய பணியை செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவரை குறித்து பறைசாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருளச் செய்திருக்கிறார். நாம் அவரை பின்பற்ற முடியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியுமே என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவன் அவரை நோக்கி, எவர்களே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே. ஆக இந்த கட்டளையெல்லாம் பின்பற்றி உலகத்தை வெறுத்து அவருக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க முடியுமே என்றால், எலிசா பின்பற்றினார். எப்படி பின்பற்றினார் என்றால், அநேக சோதனைகள். எலியா சொல்லுவார், நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் ஐயா, நானும் வருகிறேன். நான் கில்கால் மட்டும் போகிறேன், நானும் வருகிறேன். யோர்தனை கடந்து போகிறேன், நானும் வருகிறேன். பின்பற்றினார். எலியா 14 அற்புதங்களை செய்தார் என்றால், எலிசா அது 2 மடங்கான ஆவியை பெற்று 2 மடங்கான அற்புதங்களை செய்ததாக இந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். இன்னைக்கு அவரை பின்பற்றுவோமா? ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகளை நான் அகற்றி போடுகிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை பாரமானது. இயேசு கிறிஸ்து கடந்து போன அந்த சிலுவை அது பாரமானது. எப்படி சுமந்தாரோ, அந்த கொல்கொதா மலை வரைக்கும் அவர் சுமந்து கொண்டு கடந்து சென்றார். அதில் அடிக்கப்பட்ட போது சிலுவையில காலையில 9ஆம் மணி நேரத்திலிருந்து மாலை மதியம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். இதற்காக என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக நிரந்தர பலியாக அவரே தன்னைத்தான் அர்ப்பணித்தார். இன்னைக்கு நாம் சிலுவை நான் சுமக்க ஒருவேளை நிந்திக்கிறார்களா? பிரச்சனை இருக்கிறதா? பாரம் இருக்கிறதா? நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் மண்டியிட்டு, ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன். இந்த காரியெல்லாம் தடைகளாக இருக்கிறது, அது நமக்கு தான் தெரியும். அவைகளை நீர் எனக்கு உதவி செய்யும். இவைகளெல்லாம் அகற்றிவிட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கேட்போம் என்றார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். சீஷர்கள் அநேகர் பின்பற்றினாங்க. 12 சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் அர்த்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மரித்தாங்க. இதே சென்னை பட்டணத்துல தோமா அவரை ஈட்டினாலே அங்க குத்தி அவர் கிறிஸ்துவுக்காக மரித்தவர். அவர் மூலியமாக அநேக இடங்களில் சுவிசேஷம் பரவப்பட்டது. இன்னும் பரிசுத்த பவுலை குறித்து பார்க்கிறோம். பேதுரு அவர் போகும் பொழுதே அவருடைய நிழல் படுமா என்று சொல்லி வியாதியஸ்தர் காத்திருந்தாங்க. அப்பேற்பட்ட வல்லமைகள். ஏனென்றால் அவரை விசுவாசித்தால் அவர் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதாக, ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை பின்பற்ற, இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நான் கேட்ட இந்த செய்தியின்படி உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். எனக்கு இருக்கிற சிலுவை, ஒருவேளை எனக்கு அநேக பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, பாரம் இருக்கிறது, அவைகளை உங்க சிலுவையில இறக்கி வைத்து உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். நான் ஒளியில நடக்கிறது போல நாங்களும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒளியில நடக்கும் பொழுது இந்த ஒளியை கண்டு அடுத்தவங்க உன்னை பின்பற்றுவாங்க. அவனுடைய ஜெபம் பாருங்க, அவனுடைய அர்ப்பணிப்பு பாருங்க, அவனுடைய ஊழியங்களை பாருங்க, அவங்க வேதத்தை குறித்து சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதை பாருங்க, மனப்பாடமாய் சொல்லுகிறதை பாருங்க. நம்மை பின்பற்றுவாங்க. நம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பதற்கு, நம்மை எடுத்துக்காட்டாக மாற்றுவதற்கு உடைய கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆக முழு இதயத்தோடு அவரை பின்பற்றுவோமா? சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகள் நமக்குள்ளாக விதைக்கப்பட்ட, ஆண்டவரே, நானும் அப்படியாக நடக்க எனக்கு உதவி செய்யும். முழு இதயத்தோடு உம்மை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஜெபம் செய்வோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும்
தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்ள